ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். தமிழில் லோயருக்கு எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஓகேவா? சரியா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிஷின் எவ்வளோப்பா செட் பண்ணுவீங்க அப்படின்னா 10 டிகிரிலேருந்து 65 டிகிரி செட் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும், இப்படி செட் பண்ணும்போது நமக்கு எத்தனை லைன்ஸ் கிடைக்கும்? 55 லைன் தான் கிடைக்கும். அதனால நம்ம எல்லா கால்குலேஷனும் நம்ம என்ன பண்ணுவோம்? 55ஆல் மைனஸ் பண்ணுவோம். இது பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். சரியா? சரி, ஹெட்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஹெட்டிங்கில் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹெட்டிங் பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஹெட்டிங் இருக்கா? சிந்தாமணி நுகர்வோர் கூட்டுறவு சிறப்பங்காடியின் விற்பனை விவரம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? 43. கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43. சரியா? நமக்கு எத்தனைப்பா வருது? 43 வந்து வருது. வர 43 நம்ம எதால் மைனஸ் பண்ணணும்? 55ஆல் மைனஸ் பண்ணணும். 55ஆல் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 12 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 43ன்னு கிடைக்குது. ஸ்பேஸோட சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். 43 55ஆல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். வர 12 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். சென்டர் பண்ணுறதுக்கு எப்பயுமே 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும்? 6 ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் விட்டுட்டு நீங்கள் சிந்தாமணி நுகர்வோர் கூட்டுறவு அங்காடியின் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு விற்பனை விவரம் சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்படி கொடுத்தாங்கன்னா மாற்றி வந்து எழுதிக்கணும். சரியா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிறப்பு. இங்கே இந்த சிறப்பு எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சிறப்பு எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து நம்ம போட்டுக்கணும்னு அர்த்தம். சரியா? சிறப்பங்காடியின் விற்பனை விவரம் மாற்றி எழுதணும். சரியாப்பா? இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், நுணுக்கமாக பார்க்கணும். இல்லைனா எல்லாத்துக்குமே மார்க் வந்து நமக்கு மைனஸ் ஆயிரும். நம்ம அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபெயில் ஆக வேண்டியதான். சரியா? சிந்தாமணி நுகர்வோர் கூட்டுறவு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அண்டு கொடுத்து சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை போட சொல்லியிருக்காங்க. அப்போ முன்னாடி சிறப்பங்காடின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இடமாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இடமாற்றி எழுதுறது. விற்பனை விவரம் சொல்லி எழுதிக்கணும். சரியா? ஓகே, ஹெட்டிங் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாமா? சரி, பாக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து தான் நம்ம கால்குலேஷன் வந்து போடுவோம். உங்களுக்கே தெரியும். சரி, லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து கால்குலேஷன் போடலாமா? சரிப்பா, லாஸ்ட் பாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாமா? லாஸ்ட் பாக்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் வேணும்னா மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 வந்து கூட்டிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் 1 வந்து கூட்டணும். சரியா? சரி, ஏப்ரலையும் பார்க்கணும், கீழே இருக்க நம்பர்ஸையும் பார்க்கணும். எது வந்து பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம கவுண்டிங்காக வந்து எடுத்துக்கணும். இதில் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எது பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் தான் பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. சரியா? எப்படி பெருசாக இருக்குன்னு மேம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. எல்லா நம்பரையும் கவுண்ட் பண்ணுங்கள். 8 9 10 இந்த மாதிரி வருமா? அப்போ அதில் எது பெருசு? 10 தான் பெருசு. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இதில் நமக்கு எது பெருசாக இருக்குன்னா இந்த நம்பரு 1 2 3 4 5 6 7 8. 8ஆ? லாஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன சொன்னேன்? 1 வந்து சேர்த்துக்கணும்னு சொன்னேன். 8 கூட 1 சேர்த்தா 9. அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? பிப்ரவரி இங்கே எழுதணும், மார்ச் வந்து இங்கே எழுதணும். இது உங்களுக்கு தெரிஞ்சதான். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மாற்றி வந்து எழுதுறது. ஓகேவா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதில் தான் நமக்கு வந்து ஒரு மார்க் வந்து போகும். சரியாப்பா? சரி, இப்போ பிப்ரவரி பார்க்கலாமா? மார்ச் வந்து இங்கே வரும். மார்ச்சில் நமக்கு எது வந்து பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பெருசாக இருக்குது. இந்த நம்பர் 1 2 3 4 5 6 7 8. கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 வருதா? 8 கூட நம்ம 2 ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 10ன்னு வரும். ஏன்னா நம்ம வந்து 8 வரும்பா, கரெக்டாக அடிக்க முடியாது. ஏன்னா முன்னாடி ஒரு ஸ்பேஸும் பின்னாடி ஒரு ஸ்பேஸும் விட்டால் தான் நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான். ஏன்னா நம்ம சென்டரில் கோடு போடணும், கசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கால்குலேஷனே நமக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸும் பின்னாடி ஒரு ஸ்பேஸும் கரெக்டாக விட்டுருக்காங்க. அதுக்கு தான் கால்குலேஷன் அக்யூரேட்டாக வந்து நம்ம போடுறோம். இதில் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. பிப்ரவரியில் 8 இருக்குது. 8 கூட 2 கூட்டினோம்னா 10. இங்கே பாருங்கள், ஜனவரியில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். எது பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஜனவரியில் 4 தான் வருது. 4 விட 8 தான் பெருசு. அப்போ நம்ம 8 தான் வந்து எடுத்துக்கணும். சரியா? பெரிய நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ 8 கூட 2 கூட்டினோம்னா இங்கே என்ன வரும்? 10 அப்படின்னு சொல்லி வருமா? ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? இது எல்லாத்தையும் கூட்டி 55ஆல் மைனஸ் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் கூட்டி 55ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸோட கால்குலேஷன் வந்து கிடைக்கும். 10 10 10 9. ஓகேவா? எத்தனை வரும்? நமக்கு 39ன்னு வரும். வர 39 55ஆல் மைனஸ் பண்ணும். அப்போ 55 மைனஸ் 39 போட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு என்ன வரும்? 16ன்னு வரும். சரியா? அப்போ இந்த பாக்ஸுக்கு நமக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணியாச்சு? 16 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியாச்சு. சரியாப்பா? ஓகேவா? அப்போ இந்த பாக்ஸ்க்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? நமக்கு 16 வந்து இருக்கும். சரி, அடுத்தது பிரிவு எப்படி மேம் சென்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்குப்பீங்க நீங்கள். ஓகே, பிரிவு எப்படி சென்டர் பண்ணலாம்? பிரிவை கவுண்ட் பண்ணணும். கல்லுன்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நீக்க அப்படின்னு
கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து நீக்கிடணும். கல் வந்து எடுக்கக்கூடாது, அதனால் பிரிவுன்னு மட்டும் கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 16 நமக்கு 3 பெர்சன்ட் எத்தனைப்பா 13. 13 2ஆல் டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6 2 12 வரும். 6.5 சம்திங் வரும். நம்ம என்ன வச்சுக்கலாம்? 7ன்னு வச்சுக்கலாம். சரியா? 6.5 வருது, அதனால் நம்ம 7ன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 7 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து அடிக்கணும். ஒன்றுமே இல்லை, 16ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணிங்க, 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் முன்னாடி விட வேண்டிய ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ்ன்னு சொல்லி அர்த்தம். சரியாப்பா? சரி, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஓகேவா? இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஜனவரியை கவுண்ட் பண்ணுவீங்க. 1 2 3 4, ஓகேவா? ஜனவரி கவுண்ட் பண்ணிங்க, 4 வந்து வருதா? அப்போ 10ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். 10ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்குமா? 6 வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 3 முன்னாடி 3 ஸ்பேஸ். 6 எப்படி பிரிக்கலாம்? 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸ் பின்னாடி 3 ஸ்பேஸ் விட்டு வந்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது பிப்ரவரி. இந்த பிப்ரவரி இங்கே வரணும், ஓகேவா? பிப்ரவரி தான் பார்க்கணும். 1 2 3 4 5, ஓகேவா? 10ல் 5 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும்? 5ன்னு வரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 5 எப்படி பிரிக்கலாம்? 3 2 கூட்டினா 5. அப்போ முன்னாடி எப்பயுமே அதிகமாக வைக்கணும், பின்னாடி வந்து கம்மியாக வைக்கணும். அப்போ 3 2 முன்னாடி 3 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்ச் டைப் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி 2 ஸ்பேஸ் வரும். சரி, அதுக்கப்புறம் மார்ச்சை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4, 4 10ல் 4 பெர்சன்ட் நமக்கு எத்தனை வரும்? நமக்கு 6ன்னு வரும். சரியா? 6 எப்படி பிரிக்கலாம்? 3 3ன்னு சொல்லி பிரிக்கலாமா? 3 3. சரியா? மாற்றி எழுதும் போது இங்கே வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஏப்ரல் எத்தனை வருது? 1 2 3 4ன்னு வருதா? ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு வருதாப்பா? அப்போ 9ல் 4 பெர்சன்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 2ன்னு சொல்லி பிரிக்கலாமா? சரியா? அவ்வளோதான்ப்பா, இந்த கால்குலேஷன் ஓவர். சரியா? அடுத்தது ரூபாய் எப்படி மேம் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, அதே தான். ரூபாய் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுறீங்க? 2 வருதா? அப்போ 10 - 2 எத்தனை? நமக்கு 8ன்னு வருமா? 8 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 4 பின்னாடி 4ன்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? அதே மாதிரி தான் இதுவும். இந்த ரூபாய் பாருங்கள், எத்தனை? 1 2 இருக்கா? இங்கே மேலே எத்தனை இருக்குது? 10. அப்போ 10ஐயும் நம்ம -2 போட்டோம்னா என்ன வரும்? நமக்கு 8ன்னு வரும். அப்போ முன்னாடி 4 பின்னாடி 4. இங்கே எத்தனை இருக்குது? 10 இருக்குது. இங்கே ரூபாய் கவுண்ட் பண்ணிங்கன்னா 2. அப்போ 10 - 2 8. அப்போ முன்னாடி 4 பின்னாடி 4ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இங்கே 9ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு என்னப்பா வரும்? ரூபாய் போடும்போது 9ல் 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 7 வரும். 7 வந்து 4 3ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா இந்த கால்குலேஷன், ரூபாய் கால்குலேஷன். அதே மாதிரி தான் நம்பர் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? அப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும்? 2ன்னு வரும். அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே இங்கே சேம் தான். முன்னாடி 1 பின்னாடி 1, முன்னாடி 1 பின்னாடி 1, இங்கே மட்டும் 1 வரும். சரியா? அவ்வளோதான். எல்லாத்தையும் கூட்டுறீங்க, இதில் மைனஸ் பண்ணுறீங்க, அப்படியே பிரிச்சுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8. 8ல் 10 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்கும். முன்னாடி 1 விடுறீங்க. 2ஆக இருந்துச்சுன்னா சரி பாதியாக பிரிச்சுக்கணும். முன்னாடி 1 பின்னாடி வந்து 1 விடும். அவ்வளோதான்ப்பா கால்குலேஷன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து மாற்றி எழுதுறதுன்னு உங்களுக்கு பேசிக்காக இது வந்து தெரியும். ஓகேவா? இது வந்து இங்கே எழுதணும் தெரியும், இது வந்து இங்கே எழுதணும். இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இருக்குன்னு தெரியணும். இங்கே 1 கொடுத்துருந்தாங்க, இந்த அடிச்சுட்டு இங்கே ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் எடுத்து இங்கே போடணும். அதேமாதிரி இங்கே 7 கொடுத்துருக்காங்க, இதை அடிச்சுட்டு இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இந்த 7 போடக்கூடாது, இந்த 6 எடுத்து இங்கே போடணும். இதெல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தான். இங்கே பிரிவுகள்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நீக்கன்னு கொடுத்துட்டாங்க. நீனா நீக்கிறது, அப்போ அடிச்சுட்டாங்க. அப்போ பிரிவு மட்டும்தான் நம்ம வந்து கூட்டி பிரிவுன்னு சொல்லி போடணும். சரியா? ஓகே, ஒன்றுமே இல்லை. ஹெட்டிங் பாருங்கள். ஹெட்டிங் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. 43 வருது. 55 - 43 12. 12 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 6 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். சரியா? அடுத்தது பாக்ஸ் கால்குலேஷனு லாஸ்ட்லேருந்து போடுவீங்க. எங்கேருந்து போடுவீங்க? லாஸ்ட்லேருந்து போடுவீங்க. சரியா? ஓகே, லாஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம எது பெரிய நம்பராக இருக்கோ கவுண்ட் பண்ணி 1 கூட்டிக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து 2 கூட்டிக்கணும். இங்கே வந்து 2 கூட்டி போனால் 10, இங்கே 2 போட்டால் 10 வந்து வரும். இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி எதெல்லாம் மைனஸ் பண்ணுவீங்க? 55ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். இந்த 16 தான் இந்த பாக்ஸுக்கான வேல்யூ. சரி, அடுத்தது பிரிவு இருக்குது மேம். பிரிவு எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிவு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முன்னாடி 7 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பிரிவு வந்து சென்டர் பண்ணுறதா நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியாப்பா? அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? ரூபாய்னா என்ன பார்த்தோம்? இந்த 10, இங்கே இருக்க 10ஐயும் இந்த ரூபாய் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ரூபாய் வந்து 2 இருக்கா? ஒரு நம்பர் 2 நம்பர் இருக்குது 2. அப்போ 10 - 2 8. எப்படி பிரிக்கலாம்? 4 4. அப்போ ரூபாய் இங்கன்னா முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டுட்டு ரூபாய்ன்னு சொல்லி டைப் பண்ணி பின்னாடி புள்ளி வச்சுட்டா பின்னாடி. அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸ் பின்னாடி 4 ஸ்பேஸ்.
அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வரும், அதே மாதிரி தான் இங்கேயும், அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? அடுத்தது இந்த ஜனவரி. இந்த ஜனவரியில் எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அதே மாதிரி தான் ஜனவரி கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 நீங்கள் போட்டுக்கோங்க. பிப்ரவரி கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6. மார்ச் 1 2 3 4. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 2 3 4. ஓகேவா? அப்போ இந்த 10 கூட ஃபஸ்ட்டு பாக்ஸ்னால் 10, 10 - 4. செகண்ட் பாக்ஸுக்கு 10 - 6. அடுத்து தேர்ட் பாக்ஸுக்கு 10. இங்கே இருக்க எத்தனை கவுண்ட் பண்ணோம்? 4. அதே மாதிரி ஃபோர்த் பாக்ஸுக்கு 9 - 4. இங்கே எத்தனை கவுண்டிங் வந்துச்சோ அதை இங்கேருந்து போட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க. 3 வந்து பிரிக்கணும். 3 3 கூட்டினா 6 வருதா? 2 2 கூட்டினா 4 வருதா? 3 3, 6, 3, 2 5. அதான் இதுலேருந்து கழிக்கிறீங்க. கழித்து இதை இப்படி வந்து பிரிச்சுக்கிறீங்க. பிரிச்சுட்டு இங்கே வந்து ஜனவரினா முன்னாடி 3 ஸ்பேஸ் விட்டுட்டு ஜனவரி டைப் பண்ணுறீங்க. பின்னாடி எண்ணி பார்த்தாலும் 3 ஸ்பேஸ் வரணும். அதே மாதிரி பிப்ரவரி டைப் பண்ணுறீங்க. ஓகேவா? முன்னாடி 2 பின்னாடி 2 வந்து வரணும். ஓகேவா? அதே மாதிரி தான்ப்பா எல்லா கால்குலேஷனும். நம்பரும் அதே மாதிரி தான் அடிப்பீங்க. நம்பருக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான். நம்பர் எத்தனை கவுண்ட் பண்ணுறீங்க? 1 2 3 4 5 6 7 8. 8 நம்பர் வருதா? இங்கே ஃபஸ்ட் பாக்ஸுக்கு என்ன போட்டிருக்கோம்? 10 போட்டிருக்கோம். 10 10. அதுக்கப்புறம் இந்த 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. அதே மாதிரி இது அதே மாதிரி எல்லா நம்பரையும் மைனஸ் பண்ணி போட்டு பிரித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பாக்ஸ் கால்குலேஷன் ஓவர். ஓகேவா? மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக எல்லாம் வந்து போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.